குட் மார்னிங் டேஸ் டாக்குமெண்டிங் மை லைஃபோட செகண்ட் வீடியோ இது. இப்போ தான் வேக்கப் பண்ணேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நம்ம ஷெட்யூல் பண்ண டைமோட அதிகமாக தூங்கினா கொஞ்சம் டிப்ரெஸிங்காக தான் இருக்குது. பட் ஓகே, இப்போ லேப்டாப்லாம் பெட்ரூமில் இருக்குது. இதை எடுத்துகிட்டு கீழே ஒர்க் பண்ணுற ரூமில் செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துட்டேன் டு பி ஹானஸ்ட் ஃபோனில். ஸோ இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம மீல் ப்ரிப் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு மார்னிங் மேண்டேட்டரி எப்போவுமே டீ தான். டீ குடிச்சிட்டு தான் அந்த டேயை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக அனாலிசிஸ் பண்ணிட்டு கீழே போய் மீல் ப்ரிப் பண்ண போகலாம். என்னடா சொல்லாமதி இருக்கான், மீல் ப்ரிப் அது எதுன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஓகே, ஏன்னா நான் இப்போ தான் ஜிம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் டெய்லி காலைல ஒரு 1 hour இந்த சிக்கன் சமைக்கிறது, அப்புறம் வந்து பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது ஐட்டங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்கேன். பார்க்கலாம் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. எத்தீரியம் அண்ட் பிட்காயின் ரெண்டுமே தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலி இதில் சமைக்கலாமான்னு எனக்கு தெரியல. நான் யூஸ்வலி சமைக்கிறது இன்னொரு பேன், பட் அது இல்லை. ஓகே, சூப்பர். கேஸ் கொஞ்சம் உப்பு மட்டும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு, மற்றபடி சூப்பர். இதில் 100 grams இருக்குமா? எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்கு. கேஸ் சிக்கன் ரெடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். தென் வந்து வே ப்ரோட்டீன் எல்லாமே எடுத்தாச்சு. ஆக்சுவலி இதை நான் ஜூஸ் போடலாம் தான் கட் பண்ணேன், பட் வேறு எந்த ஃப்ரூட்டும் என் வீட்டில் இல்லை. ஸோ கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய பழைய ட்ரேட்ஸை ஜேர்னல் பண்ண போகிறேன். ஸோ ஜேர்னலிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் கேஸ், நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ட்ரேடர் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஜேர்னலிங் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? உங்களுக்கு 2 விஷயம் முக்கியமாக தேவை. ஒன்று ஸ்க்ரீன் டைம், இன்னொன்று ஜேர்னலிங். ஸ்க்ரீன் டைம் என்னென்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட டேட்டா கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் டேட்டாவில் போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது எவ்வளோ டெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ட்ரேடர் ஆக போகிறேன், பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டெய்லி ட்ரேடிங் லேர்ன் பண்ணுறதுல. ஜஸ்ட் 1 hour நான் சார்ட் பார்த்தா எனக்கு எல்லாமே கற்றுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் 12-14 hours பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருந்துமே நான் என்னோட ஓனில் லேர்ன் பண்ணதுனால எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பீங்க. 14 hours 15 hours சிஸ்டமில் இருப்பாங்க, ஸ்டில் அன்ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க, ஒரு வெறியோட இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 hours 3 years ஏதோ ட்ரேட் பண்ணிட்டு அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் யூ ஹவ் மென்டர்ன்ற கொஞ்சம் ஈஸியாக புஷ் பண்ணலாம். பட் நீங்கள் ஓனில் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு ட்ரை ஹார்ட். ஓகே, தென் வந்து ஜேர்னலிங். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜேர்னல் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் மைனர் மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம். அந்த சின்ன விஷயம்னால நீங்கள் கடைசி வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் ஆகாமலே இருப்பீங்க. ஓகே, மேபி எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களுக்கு பேக் டெஸ்ட்டில் எல்லாமே ப்ராஃபிட்னு காமிக்கலாம். பட் ரியல் டைமில் சம் மிஸ்டேக் யூ மைட் ஹாவ் டன். ஓகேவா? அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணல அப்படின்னா உங்களால் கடைசி வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. ஸோ எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னா ஜேர்னலிங் வழியாக மட்டும் தான் கரெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்கள் ப்ரீவியஸ் டேட்டா எவ்வளோ ஜேர்னல் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம். எந்தெந்த மார்க்கெட் கண்டிஷனில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக ப்ரிசைஸாக டேட்டா இருக்கும். டேட்டா இருந்துச்சுன்னா டவுட் வராது, டவுட் வரலன்னா மிஸ்டேக்ஸ் வராது. யூல் பி மோர் ப்ரிசைஸ் இன் எக்ஸிக்யூட்டிங் அ ட்ரேட். ஓகே, அண்ட் தென் எமோஷன்ஸ் இருக்குது. எமோஷன்ஸை நீங்கள் லைவ் ட்ரேட் எடுக்கும்போது உங்கள் எமோஷன்ஸை கேட்ச் பண்ணலாம். நீங்கள் எப்படி அந்த ட்ரேடுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்கள் எமோஷ்னல் டிசிஷனால் ஏதாவது தப்பு பண்ணுறீங்களா, இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். நோட் பண்ணுறது மட்டும் மைண்டில் சும்மா நோட் பண்ணுறது பத்தாது, அது ஜேர்னல் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஜேர்னல் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான வழி அண்ட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வே ஐம் யூஸிங் இட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரீமியம் எங்கேயுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேர் ஜேர்னல் சாஃப்ட்வேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒன் ஆஃப் த வெரி எஃபிஷியன்ட் வே டு ஜேர்னல். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இந்த ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறேன். OBS சாஃப்ட்வேர். ஓகே,
ஈஸியான வழி வந்து டெலிகிராம். ஓகேவா? டெலிகிராம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட், நான் இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், ஃபோட்டோ போடுறேன், இதான் அது ஒரு தம்ப்நெயில். ஸோ சி ஐ ஷோ யூ. இப்போ இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பார்த்தீங்களா, ஜேர்னல் 2.0 லைவ் எத்தீரியம் ஜேர்னல் கிளாஸ் ஜேர்னல். இந்த கிளாஸுங்கிறது நான் என் ஃப்ரெண்டுக்கு ட்ரேடிங் சொல்லி கொடுத்தேன், அதில் கிளாஸ் இருக்குது, மற்றபடி இதில் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஜேர்னல் போட்டிருக்கல, இது எல்லாமே நான் பண்ணுற ஜேர்னல். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஜேர்னல் இதுதான். இதில் பாருங்கள், டு அப்சர்வ் அப்படின்னு ஒரு தனி காலம் போட்டிருப்பேன். டீ சார்ட்டுங்கிறது அது ஒரு இது. எத்தீரியம், பிட்காயின், என் ஸ்ட்ராட்டஜி பிட்காயினில் தான். நான் இங்கே எவ்வளோ ப்ரிசைஸாக அந்த டேட் எடுக்க போகிறேன். ஹியர் ப்ரைஸ் விக் டவுன் எல்லோ சர்க்கிள் அண்ட் ரீட்ரேஸ் டவுன் டுவர்ட்ஸ் ஸ்விங் லோ. இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் புரியுதா? இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணி எனக்கு என்ன டவுட்டை நான் அதை எப்படி கிளியர் பண்ணியிருக்கேன், எல்லா டேட்டாவுமே என் ஜேர்னலில் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கும், நான் சில டவுட்ஸ்லாம் தனி காலம் வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மால் லெவல்னு இருக்குல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற டவுட்டு. அந்த ஸ்மால் லெவலில் ஒரு டவுட் வரும் எனக்கு, அதை நான் தனி காலம் போட்டு அந்த டவுட்ஸில் இருக்க டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? இதில் எல்லாத்துலேயுமே சொல்யூஷன் இருக்கும். இப்போ இதில் பர்ஃபெக்ட் கேண்டில் க்ளோசஸ் இருக்கும், கீழே கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு என்ன டவுட் இருந்துச்சோ அதெல்லாம் கிளியர் பண்ணி அதை கன்க்ளூட் பண்ணி இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறதுனால தான் என்னால் ட்ரேடிங்கில் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆக முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போவும் வின் ரேட் அதிகமாக இருக்கிற ரீசன் வந்து நான் இப்படி ஜேர்னல் பண்ணுறது மட்டும் தான். ஓகே, ஸோ ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு ஜேர்னல். உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கணும், தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் நேற்றுக்குள்ள ட்ரேட்ஸ் கொஞ்சம் ஜேர்னல் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஈவினிங் ஜிம் போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு ஒர்க். இன்னைக்கு ஷோல்டர் அடிச்சு பிரிக்க போகிறோம். நீ புள்ள போட்டுற கிளிப்பு, அடுத்து இந்த கிளிப்பு சேர்ந்து